பிரேஸ் லார்ட். இந்த நாள்லயே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். வேடிக்கையான ஒரு கதை. ஒரு யானை ரோட்ல வேகமா தலை தெறிக்க ஓடிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு கட்டெரும்பு பார்த்துட்டு கேட்டுச்சான், நீ ஏன் இவ்வளவு வேகமா ஓடுற அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த யானை சொன்னுச்சான், என்ன சிங்கம் துரத்திட்டு வருது, அதுக்கு பயந்து தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னுச்சான். அப்ப அந்த கட்டெரும்பு சொன்னுச்சான், நீ பயப்படாத, என் பின்னாடி ஒளிஞ்சுக்க, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னுச்சான். அந்த யானைக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக நேரத்துல நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம பயந்து நம்மளும் ஓட ஆரம்பிப்போம். அந்த கட்டெரும்புக்கு இருந்த விசுவாசம் அந்த யானைக்கு இருந்துச்சுன்னா, அந்த யானை சிங்கத்தை விட உருவத்துல பெருசு. அந்த சிங்கத்தை மிரட்டி அதை அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அதால முடியல. நம்மளும் கூட அநேக நேரத்துல என்ன பண்றோம்னா இந்த தவறை தான் செய்யறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பெயர்ந்து சமுத்திரத்தில் நடப்படு அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஆகும், அது உங்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளும் கூட ஆண்டவர் மேல ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் வச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில வர பிரச்சனையிலிருந்து நம்மளும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். கடுகு விதை என்பது ரொம்ப சின்னது, ஆனா அதனுடைய மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசா இருக்கும். அதுல அநேக குருவிகளுக்கு இடம் உண்டு. இந்த நாள்ல கூட நீங்களும் ஆண்டவர் மேல ஒரு கடுகு விதை அளவு விசுவாசத்தை வச்சு உங்களுடைய பிரச்சனையும் போராட்டத்தையும் அவரிடத்துல சொல்லுங்க. அதுல இருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென்.